வணக்கம். நான் செந்தில்குமரன், நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், நல்ல ரசிகன். அது முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வர 27ஆம் தேதி திரைக்கு வர திருக்குறள் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது. வள்ளுவர் வாழ்க்கையை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கற்பனையான படம் தான் அவங்க சொல்கிறாங்க. அதுவே நான் அது தவறாக பார்க்குறேன். இப்படியெல்லாம் ஒருத்தன் எழுதியிருந்தான் அப்படின்னா அந்த எழுதின விஷயங்களை வச்சு அவன் வாழ்க்கையை மறு உருவாக்கம் செஞ்ச ஒரு படமாகவே இருந்தது. திருக்குறள் சொல்லப்பட்ட அந்த திருக்குறள் அந்த கருத்துக்கள் வழியாக அந்த மனிதன் எழுதும்போது அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கை சூழல், அன்றைய மக்கள் வாழ்நிலை, மனைவி, நண்பர்கள், அல்லது அவன் வருத்தப்படுகிற மாதிரி தவறான செயலில் ஈடுபட்ட மனிதர்கள், இவர்கள் எல்லாம் அந்த மனிதன் எப்படி எதிர்கொண்டிருப்பான் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இது கற்பனை கதைன்னு படத்தில் சொல்கிறது கூட எனக்கு சரியாக படலை. ஒரு மறு உருவாக்கம் செய்யப்பட்ட அங்கங்கே இதுதான் இருந்திருக்கும் என்று யூகித்து அதை வேணால் நம்ம கற்பனைன்னு சொல்லலாம். மறு உருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு படமாகவே இருக்குது. உண்மையிலேயே இந்த தமிழ் இனம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட இனம், அது எவ்வளவு முன்பு உருவானது, இந்த மண்ணுக்கான துரோகிகள் யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இந்த இனக்குழுவோடு மற்றவர்கள் கலக்கும்போது இங்கே வஞ்சகமும் துரோகமும் எல்லாம் உருவானது அப்படிங்கிற விஷயத்தையும், வாழ்க்கை அக வாழ்க்கை வள்ளுவர் வாசகியோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். முக்கியமாக நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார்னு படித்தோமே, அது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான கட்டுக்கதைங்கிற சொல்கிற மாதிரி வள்ளுவ நாடு பின்னாடி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வள்ளுவர் வள்ளுவ நாடுங்கிற தென் தமிழ்நாட்டு பகுதியில் பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கிற அதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற விஷயம், இதையெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்ட படம். கதை, திரைக்கதை, வசனம், இந்த விஷயத்தில் இந்த படம் உண்மையிலேயே நான் அண்மையில் ரொம்ப காலமாகவே சொல்லலாம் பார்த்த படங்கள்லேயே கருத்தியல் ரீதியாக ஒரு அற்புதமான படம். எந்த அளவுக்கு நமக்கு இந்த படம் பார்ப்பவர்களுக்கு நம்ம தமிழ் இனம், வரலாறு, இலக்கியம் இதன் மீதான எவ்வளவு புரிதல் இருக்குது, எவ்வளவு தெரியும், எவ்வளோ தூரம் அதை நோக்கிய நமக்கு ஒரு ஈர்ப்பான பார்வை இருக்கும், அந்த அளவுக்கு இந்த படம் உங்களை கவரும், நெகிழ வைக்கும், பெருமிதப்பட வைக்கும். ரொம்ப நான் அந்த படத்தில் வியந்த சில விஷயங்கள் என்னென்னா, அந்த எழுத்தாளர் ரொம்ப அழகாக சில விஷயம் சொல்கிறார். பொதுவாக நம்ம எல்லாமே ஒரு விஷயம் நான் எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன், பல பேரும் சொல்லியிருக்காங்க, திருக்குறளில் தமிழ்ங்கிற வார்த்தையே இருக்காது. என்னங்க தமிழ் இலக்கியம், எல்லா இலக்கியங்களும் தமிழ் இலக்கியங்களும் தமிழர், தமிழ்நாடுன்னு பேசுது. ஆனால் ஏன் வள்ளுவர் எங்கேயுமே தமிழ்ங்கிற விஷயமே சொல்லலை, தமிழர்னு சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்தால் அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் ரொம்ப அற்புதமானது. நான் எழுதுறது ஒரு நீதி நூல், இது தமிழர், எங்கள், நாங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா நம்மளது இல்லைன்னு மற்றவன் இதை விலக்கி வைப்பான். அதனால் இந்த நூலின் பலன் அவங்களுக்கு போய் சேராது அப்படிங்கிற மிகப்பெரிய பெருந்தன்மை. இப்படி ஒரு புலவன் இந்த உலகத்தில் எங்கேயுமே இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறது. அதனால தான் தமிழர்னு சொல்லாமல் அப்படி சொல்லி மற்றவங்க இதை பயன்படுத்தாமல் அவங்களுக்கும் பலன் தராமல் போகக்கூடாதுங்கிறதுக்காகவே தமிழ்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தாத பெருந்தன்மைக்குரியவர் வள்ளுவர் அப்படிங்கிறது நம்ம நினைத்து வியந்த விஷயம். இல்லை, இன்னொரு விஷயம் அந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு காட்சியில் அந்த வள்ளுவர் கதாபாத்திரம் சொல்லுது, இந்த நூல், இந்த திருக்குறள் அழிஞ்சு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன், இது இல்லாமல் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதுக்கு ஒரு காரணமாக அந்த செம்பூர் ஜெயராஜ் அந்த எழுத்தாளர் எழுதியிருக்காரு. எங்கே மருத்துவம் தேவைப்படும், நோய் இருக்கிற இடத்துல தான். நோயே இல்லாமல் போயிட்டால் மருத்துவம் தேவை. அது மாதிரி இந்த கெட்ட விஷயங்கள், துரோகம், அயோக்கியத்தனம், ஒழுக்கமின்மை இதெல்லாம் இருந்தால் தானே என் நூல் தேவைப்படும். அதனால் என் நூலே அழிஞ்சு போடு, இது தேவையில்லைன்ற அளவுக்கு இந்த சமூகத்தில், மனித சமூகத்தில் இந்த கெட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு அந்த சீன் வரும்பொழுது உண்மையிலேயே பிரமிச்சு போய் நம்ம பார்க்குறோம்.
பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, என்னதான் வள்ளுவராக இருந்தாலும் அவருக்குள்ளும் ஒரு ஆணாதிக்கத்தனம் இருந்தது அப்படின்றத வந்து எல்லாமே சில பேர் அதை சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு முழுக்க உடன்பாடு இல்லை என்றாலும் அதை நம்ம வந்து மறுக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் இல்லை. அது இந்த படத்தில் அழகாக வந்து மகனை பற்றி பேசும் பொழுது, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளியனும் சொல்லுன்னு திருக்குறளை வள்ளுவர் எழுதும்போது அந்த வாசகி வந்து ஏன் அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த பெருமையா அம்மாவுக்கு இல்லையான்னு கேட்குற அந்த வசனமும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு உலகம் கொண்டாடுகிற நம்முடைய படைப்பை எடுத்து பண்ணும் பொழுது நம்ம பங்குக்கு சில விஷயங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறத அந்த எழுத்தாளர் ரொம்ப அழகாக இந்த படத்தின் கதை திரைக்கதை வசன ஆசிரியர் செம்பூர் ஜெயராஜ் அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. சில திருக்குறளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டும் இந்த பெண்ணுரிமை பேசுகிற சில பேர் வந்து தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழைங்கிறத அடிமைத்தனமாக பார்த்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நான் எந்த நோக்கத்தில் எழுதியிருப்பேன்னு வள்ளுவர் சொல்கிறதா வைக்கிற ஒரு கருத்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதை எடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இப்படித்தான் நான் ஒன்று நினச்சி எழுதுகிறேன், என்னை வச்சு நாளைக்கு யார் என்னென்ன சொல்ல போகிறீங்களோ, என் மேலே என்னென்ன சாயம் பூச போகிறீங்களோன்னு வள்ளுவர் சொல்கிற அரசியல் நம்மளை அறியாமல் வந்து கைதட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணம் தான்ட்டு. ஆனால் இதில் வள்ளுவர் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, உண்மையிலே வந்து நம்ம இன்றைக்கி யதார்த்த ரீதியாக முடியாமல் போனால் கூட அந்த கேள்வி வந்து அப்படியே நம்மளை அப்படி ஒரு இதுக்கு ஆளாக்குது. முன்பின் தெரியாத 2 பேரை நீங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சு காலையில் கல்யாணம் பண்ண வச்சு நைட்டு 2 பேரையும் உடல் கலக்க சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் வாழணும். அந்த மாதிரி புரிந்து கொண்ட பிறகு தான் அவர்கள் திருமணம் பண்ணி வைக்கணும்னு வள்ளுவர் சொல்கிற கருத்து. இப்போ நம்ம அட்வான்ஸு 2025 இருக்கோம், 2050 போகிறோன்னு சொல்கிறோம் பாருங்கள். இதை ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காருன்ற மாதிரியான அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு திருக்குறள் வார்த்தைகள்ல இருந்து அதை வந்து எடுத்து சொல்கிற விதமாகட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதாவது வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, ஓடுகாலி ஓடி போயிட்டான்னு சொல்கிறது வழக்கம். அது நம்ம கடவுளுக்கும் அந்த காலத்தில் இயல்பாகவே இருந்தது. அது ஏன் இருந்தது? அப்படி இருந்தால் பெற்றோர் என்ன பண்ணணும்? இன்றைக்கி பண்ணுறாமே ஆணவ கொலைகள், ஐயோ நம்ம பொண்ணை மானம் போச்சு, மரியாதை போச்சு, நம்ம பொண்ணை தூக்கிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்தால் அந்த பெற்றோர் என்ன பண்ணணுங்கிறத வள்ளுவர் சொன்னதை வச்சு ஒரு அற்புதமான காட்சியாக வச்சுருக்காங்க. சில இடங்களில் கொஞ்சம் சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பார்த்திங்கன்னா உதாரணமாக வந்து தமிழ்ச்சங்கம், மதுரை தமிழ்ச்சங்கம் ஏன் திருக்குறளை ஏற்றுக்கல அப்படின்னா, 4 அடிக்கு கீழே உள்ள எந்த படைப்பையுமே நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு விதி அன்று மதுரை தமிழ் சங்கத்தில் இருந்தது. அதனால் திருக்குறள் ரொம்ப நாளாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தது. அதை மீறி போகும் அந்த காட்சியை வைக்கிறாங்க. எப்படி இதை மீறி வந்து அந்த ஏற்றுக்கிட்டாங்க தமிழ் சங்கம். அதில் ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லலாம். இப்போது நீங்கள் ட்விட்டரோட சைஸ் என்ன, ஏன் வந்து பக்கமாக எழுதுறத விட ட்விட்டர் பெருசுன்னு ஏன் வந்தான், சுருங்க சொல்லி விளங்க செய்வது. ஆனால் 2000 வருஷம் முன்ன எழுதுகிற திருக்குறள் பார்த்திங்கன்னா இன்னைய ட்விட்டரோட அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, கேரக்டர் அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ 2000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி பேச்சு குறையும் அல்லது கம்மியான வார்த்தைகளில் அதிகமான விஷயங்களை சொல்கிற ஒரு மாற்றம் வருங்கிறத 2000 வருஷம் முன்னாடி ஒருத்தன் யோசிச்சிருக்கான் பாருங்கள். 7 அடி தாண்டான்ட்டு இந்த கடைசி காட்சியில் வசனமாக வைக்கணும். 4 அடிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் போக கால மாற்றத்தில் மனிதன் குறைவான வார்த்தைகள் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுவான். அப்போ உங்கள் இலக்கியங்கள் எல்லாம் காண போகும். என் இலக்கியம் 2050க்கு 3000 வருஷம் கழிச்சும் இருக்குன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி ஒரு சில காட்சிகளை வைத்திருக்கலாம். அப்புறம் வந்து இந்த பொய்யும் வலுவும் தோன்றிய அந்த ஐயர் யாத்தினர் எப்படி இந்த மண்ணில் வந்து அயோக்கியத்தனம் வஞ்சகம்லாம் வந்ததுங்கிற விஷயத்தை அந்த இலக்கிய வரியை சொல்லிட்டு விளக்கம் சொல்லும்போது வள்ளுவரே தெரியலன்னு சொல்கிற மாதிரி யாருக்கு பயந்து அதை பண்ணாங்கன்னு தெரியல. ஒரே விஷயம், நம்ம வந்து இன்றைக்கி எவ்வளவோ உலகம் பார்க்குறோம், உலக படங்கள் பார்க்குறோம், உலக இலக்கியங்கள் படிக்கிறோம், உலகங்கள் சுற்றி பார்க்குறோம், உலகத்தின் எல்லா பகுதிக்கும் போகிறோம், உலக மக்கள் வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் உலகமெங்கும் அப்படி தெரிஞ்சுக்கிற பல இனங்கள், பல மொழி இனங்கள், பல நாட்டு மக்கள் அவங்க வரலாறுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை பற்றி எதுவுமே தெரியாமல்
கால்களை எங்கே வைக்கணும், கால் எங்கே ஊனி நிற்கணும்னு தெரியாமல் அப்படியே கைகளை அலைபாஞ்சு கடைசியில் எங்கேயோ குப்புற விழுற நிலைமைக்கு போகிறோம். நமக்கு நம்ம வரலாறு, நம்ம என்ன தமிழ்னா என்ன, அது ஏன் நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் ஆகா ஓக தமிழினம் மொழி கண் தோண்டி மொழி இதெல்லாம் கதையா உண்மையா? அப்போ அப்படி இருக்குது என்ன அப்படி இருந்ததுங்கிறதுக்காக இதெல்லாம் எழுதி வச்சிருக்கானுவ அப்படின்னு நம்ம தெரியணும் இல்லையா? அது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும் இல்லையா? இந்த படத்தை இன்றைய இளைஞர்களும் வளரும் குழந்தைகளும் பார்த்தாங்கன்னா இந்த மொழியை பற்றி இந்த இனத்தை பற்றிய உண்மை தெரிஞ்சு நம்ம எப்பேற்பட்ட ஒரு இனத்தில் இலக்கிய செறிவு உள்ள இனத்தில் வரலாற்று பண்பாடு கலாச்சார ஒரு அடர்த்தி உள்ள இனத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நான் ரொம்ப இந்த படத்துக்கும் எனக்கு இந்த படத்தை பார்த்தேங்கிற அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கும் எனக்கும் உள்ள ஒரே சம்பந்தம். முழுக்க முழுக்க சந்தோஷமாக முழுக்க ரொம்ப இந்த படத்துக்காகவும் நம்ம வருங்கால மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்காகவும் சொல்கிறேன், தமிழக அரசு தமிழ்நாடு அரசு இந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த படத்தை பள்ளிக்கூடங்களில் குறைந்தபட்சம் அரசு பள்ளி அரசு பள்ளின்னா எல்லா பள்ளிகளிலும் கட்டாயம் போட்டு காட்ட வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் பள்ளிகளில் நீதி போதனை வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஒழுக்கம் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை படித்து வளர்ந்த தலைமுறை குறைந்தபட்சம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அறிவோடு இருந்தது. இன்றைக்கி நீதி போதனை வகுப்புகள் இல்லை. எல்கேஜிலேயே ப்ரீகேஜி யூகேஜிலேயே இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறது, அதை கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் 3வது வந்த உடனே கம்ப்யூட்ரு, ஹவு டு சிட் ப்ராப்பர்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்னு எவங்கிட்டையும் பாடம் வைக்கிறது இல்லை. ஆனால் இது கீபோர்டு, இது மவுஸு, இதுதான் சொல்லித்தரும். அவன் உடம்பே கெடுத்துக்கிறான். அப்போ நீதி போதனை ஒரு ஒழுக்கங்கிறது முக்கியம். நீதி போதனை வகுப்புகள் அளிக்கப்பட்ட அந்த ஒரு கொடுமை இருக்கு இல்லையா, பள்ளிகளில் கல்லூரிகளில் கல்விக்கூடங்களில், அதற்கு பரிகாரமாக இந்த படத்தை தமிழகம் எங்கும் எங்கெல்லாம் தமிழ் பேசுகிற பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போட்டு காட்ட வேண்டும். இந்த படத்தை அரசே கூட பார்த்திங்கன்னா இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும். அது இந்த படத்துக்கு நாம் செய்கிற உதவி அது 2வது விஷயந்தான். ஒரு படத்துக்கு உதவுறது நல்ல படம் பண்ணிருக்காங்க, பாராட்டலாம். ஆனால் இது நம் வருங்கால தலைமுறைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம். இந்த காணொளியை பார்க்குற எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் குடும்பத்தில் டீனேஜ் பசங்க இருந்தால், சின்ன பிள்ளைகள் இருந்தால், விவரம் புரிகிற பிள்ளைகள் இருந்தால் இந்த படத்தை அவசியம் காட்டுங்கள். அது உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதாவது அந்த செம்பூர் ஜெயராஜுக்கு மிகப்பெரிய ஆழ்ந்த தமிழ் இலக்கிய வரலாற்று பண்பாட்டு அறிவு இருக்குது, அவர் பாராட்டணும். அதையும் கூட இன்னும் கொஞ்சம் திரைக்கதை அறிவு உள்ள சினிமா தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கொடுத்து அதை எப்படி நம்ம எழுதுறது முக்கியம் இல்லை, அதை எந்த அளவுக்கு உயர்த்தி காட்டினா சொன்னோம் தெரியுங்களா? அந்த கடைசி காட்சியில் ஒன்னே முக்க அடிலாம் முடியாதுன்னு சொல்லும்போது, ஒன்னே முக்க அடி தாண்டா நாளைக்கு உலக ஆளும், போக போக மனுஷன் கம்மியாக படிப்பான். அப்போ நீங்கள் எல்லாம் இது பெரும் பக்கமாக எழுதின காவியங்கள்லாம் காணா போயிருக்கோம். நான் இப்போன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த திரைக்கதையில் ஆழம் இருக்குது, கனம் இருக்குது. அதை தரக்கூட்டல் பண்ணி தரக்கூடிய திரைக்கதை வசனம் இல்லை. மேக்கிங் ரொம்ப கொஞ்சம் அதை நம்ம என்ன 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று, இவங்களுக்கான பொருளாதார பலம் இந்த படத்தை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேக்கிங்கோட தரம் குறையும். இருந்தாலும் ஒருவேளை இன்னும் கூட கொஞ்சம் டெக்னிக்கலாக விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இதை எடுத்திருந்தால் இந்த பொருளாதாரத்தில் கூட சிறப்பான மேக்கிங் கொடுத்துருக்க முடியும். வள்ளுவராக நடித்த நடிகர்கள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன இதுங்கள, பெருசாக நடிகர்கள் கிடையாது. கடைசியாக ஓஏகே தேவர் பாண்டியமரன் அவர் தான் நடிகராக இருக்கார். அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்லாம் அதிகம் பண்ணாதவங்க இருக்காங்க. திருவள்ளுவராக நடித்திருக்கிற தம்பி கலைச்சோழன் அவர் ரொம்ப சின்சியராக நடிச்சிருக்கார். ஆனால் அவருடைய அனுபவம் இன்னும் கொஞ்சம் அதை சிறப்பாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. குறிப்பாகவே வள்ளுவருங்கிறது பார்த்திங்கன்னா அது திருவள்ளுவர்ன்ற பேரே ஒரு மெச்சூரிட்டி. அது எனக்கு அதாவது தொல்காப்பியர்னு சொன்னால் என்ன வரும்? அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகைன்னு. அப்படின்னா இதுக்கு முன்னையே எவ்வளவோ இலக்கியங்கள் இருந்து அழிஞ்சிருக்கு.
அப்படி அழிஞ்சதை பார்த்ததால தான் அவள தொல்காப்பியர் சொல்கிறாரு, இல்லை தம்பி பழசெல்லாம் மாறுறது புதுசு வர்றது சகஜம் தானே அப்படின்றாரு. அப்போ அவருக்குள்ளே என்ன மெச்சூரிட்டி வந்து அந்த வாக்கியம் வந்திருக்கு. வள்ளுவர் இவ்வளோ அறம் சொல்கிறாரு, பொருள் சொல்கிறாரு, காமத்துப்பால் சொல்கிறாரு, எது வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அதை சொல்கிற கேரக்டர் அவர் ரொம்ப இளைஞனாக இருக்காமல் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான நபராக இருந்திருந்தால், அந்த ஒரு இது இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. இப்படி மேக்கிங்கில் சொல்கிற விஷயத்தை எப்படி வந்து அதை மேம்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறதுல நடிகர் தேர்வில் அது வாசிக்காக நடித்த பெண்கள், அந்த இந்த ஒரு இன்னொரு பெண்ணாக அடுத்து வர 2 அந்த காதலிகள் அவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சரியான இந்த பொருத்தமான நடிகர்கள் இருந்திருந்து, இன்னும் கொஞ்சம் மேக்கிங் இருந்திருந்து, நான் முன்பே சொன்ன மாதிரி ஏதோ படத்துக்கு வந்து 100 கோடி 200 கோடி 600 கோடின்னு கொட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில். அதில் ஆந்திராவில் உள்ள ஆட்கள்கிட்ட மாதிரியோ கர்நாடகா உள்ள இந்தியா நம்ம இவ்வளோ பணம் கொட்டி நம்ம வாழ்க்கையை நம்ம விஷயத்தை வெளியே சொல்லணும், அதை சுவாரஸ்யமாக கமர்ஷியலாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தக்க வைக்கிற உணர்வு அங்கே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஆட்கள் இங்கே ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அந்த நல்ல தரம் பேர் வாங்கினவங்க இந்த வேலையில் இறங்கி அதுக்கேற்ற மாதிரி பெரிய ப்ரொடியூசர்ஸ் வந்து பெரும் பொருட்செலவில் எடுத்திருந்தால் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். மேக்கிங்காகவும் நடிகர்கள் தேர்வில் நல்லாவும் இருக்குது, கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பரவாயில்லைன்ற மாதிரி சில விஷயம் இருக்குது. இப்படி சில குறைகள். முக்கியமாக சொல்ல விஷயம் இளையராஜாவின் அற்புதமான இசை. ரீசெண்டாக அவர் எல்லாமே வந்து இல்லை ராஜா சார்ட்ட போனால் அப்படியே அந்த படத்தை பார்க்குறாரு, அது அவருக்கு தோன்றதை போட்டுறான்னு ஆனால் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கார். நீ சரியானதை கொண்டு வாடா, நான் ஒழுங்காக வேலை செய்கிறேன், நீ சரியானதை கொண்டு வா, எனக்கு வேலை செய்கிறதுக்கான இடத்த நீ கொடுக்க வேணாமான்னு இளையராஜா எல்லா படைப்பாளிகளையும் பார்த்து இன்னைக்கும் கேட்குற மாதிரி அற்புதமான பின்னணி இசை, அற்புதமான பாடல்கள். உண்மையிலேயே அந்த சில அந்த நம்ம படமாக்கலில் உள்ள சில குறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பின்னணி இசையால் தூக்கி நிறுத்துகிறார் இளையராஜா. இப்படி அற்புதமான இசை இருந்தாலும் நல்ல, அதாவது எவ்வளவு ஆழ்ந்த தமிழ் வரலாற்று இலக்கிய பண்பாட்டு கலாச்சார அறிவு உள்ள ஒருத்தரால் இது எழுத முடியுங்கிற அளவுக்கு பிரமிப்பான திரைக்கதை வசனம் இருக்கிறது. மேக்கிங் சில விஷயங்கள் சிறப்பாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பொருளாதார பலம் கிடைத்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு படைப்பு அப்படிங்கிறது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யதார்த்தங்கிறத 2 விஷயம். என்ன சொல்கிறோங்கிறது தான் முதல்ல முக்கியம். எதை சொல்கிறோங்கிறது, அந்த என்ன சொல்கிறோங்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு உத்தியில் இந்த படம் கொஞ்சம் தவறி நமக்கு அறிவு இருக்குல்ல, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தானே. அந்த வகையில் வந்து இது மிக சிறப்பான படம். எல்லோரும் தமிழர்களாக, தமிழ் தெரிந்தவர்களாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், இல்லைங்க ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும் பார்க்க வேண்டிய படம் திருக்குறள்.